ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட 5th டே இன் ஸ்ரீலங்கா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. சரி வாங்க பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இருக்கிற ஏரியா பேர் வந்து பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்கே நியர்பை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப இங்கே வந்து ஒரு ரிவர் இருந்துச்சு. அதுக்கு தான் நம்மளை வந்து அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸும் இருக்குது. சின்ன ஒரு குட்டி ஃபால்ஸ் தான், ஆனால் அழகாக இருக்கும், நம்ம குளிக்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்து கிளம்பி வந்திருக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல அவ்வளோ நல்லாயிருக்கு. தண்ணி அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ளீனான வாட்டர் தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல்லாக இயற்கையாக வருது தானே. அது மட்டும் இல்லை, நம்மளும் வந்து வந்துட்டு இங்கேருந்து போகிறப்ப வந்து கண்டிப்பாக எந்த குப்பையும் வந்து போட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன்னா க்ளீனாக எவ்வளோ தூரம் வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது இந்த இயற்கைக்கு. தசீம்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து டெய்லியுமே வாட்டர் ஃபாலில் போய் குளிக்கணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி எந்த வாட்டர் ஃபாலுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் கேட்பார். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டியான ஒரு ஃபால்ஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஆனால் அங்கே ஃபுல்லாக அவ்வளோ மீன் இருக்குது. மீனெல்லாம் வந்து காலில் கடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதனால சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை மாற்றிட்டோம். தசீமுக்கு தான் மனசே வரல இந்த இடத்த விட்டு வரத்துக்கு. நாங்கள் வந்து இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இது வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் தான் வந்து ஹைக் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த படியெல்லாம் வரை கட்டி விட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிற இடம் தான் வந்து கொஞ்சம் தூரமாக ஹைக் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ திரும்ப நெக்ஸ்ட்டு 2வது இடத்துக்கு தான் போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் என்ன, அந்த வழியை பார்த்துக்கிட்டே போகிறதுனால எங்கே போனாலும் ஒரு பெருசாக ஒரு இதாக அலுப்பாகவே தெரியல. ஏன்னா எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துகிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் மட்டும் வந்து காரில் வந்துட்டோம். அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஹைக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைக் பண்ணி போயிருப்போம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் ஒரு கொய்யாப்பழம் இருந்துச்சு, அதையும் பறித்து சாப்பிட்டா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஹைக் பண்ணி தான் வந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வந்து காடு மலை இதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது சொல்லுவாங்கள்ல, காடு மலையெல்லாம் தாண்டி வந்தோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. கொஞ்சம் நடந்து இவ்வளோ தூரம் வந்தாலுமே ஆனால் ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அழகாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஃபைனலாக நாங்கள் ரீச் பண்ண இடம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது இந்த இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த வாட்டர் ஃபால் கொட்டுற இடத்துக்கு மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி செட் ஆகிருக்கு. அங்கே தான் வந்து இப்போ நம்ம வந்து குளிக்க வந்திருக்கிறோம். தசீம் வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட சிஸ்டர் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்.